உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிறுநீரக நலன் பத்தி பார்க்க போறோம். சிறுநீரக நலன்ல யூரினரி பிளாடர் பத்தி சார் சென்னையில இருந்து சுந்தரம் ஐயா நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. சார் ரொம்ப சப்போர்ட்டிவா இப்போ நம்மளுக்கு ஒரு 4-5 வீக்ஸா எல்லா மெரிடியன்ஸ் பத்தியும் கிளியரா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. மெயினா மூலக புள்ளிகள் மட்டும் இல்லாம மற்ற புள்ளிகளோட யூசஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப தெளிவா சார் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாருக்கு எல்லார் சார்பாகவும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சார். சார் வெல்கம் பண்ணிக்கிறேங்க சார் உங்களை. சுந்தரம் சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூங்க சார். கேக்குதுங்களா சார்? கிளியரா இருக்குங்க சார், வாய்ஸ் கிளியரா இருக்குங்க. ஓகே. கீழர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூரினரி பிளாடர் சேனல். பொதுவா நம்ம யாங் சேனலை பெருசா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிசிஎம் ஓல்டு புக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஒரு ட்ரூச்சியோ இந்த மொத்த நம்மளுடைய சக்தியை எங்க ரொம்ப சுத்தமான சக்தி எங்க சேமிக்கப்படுது, அந்த சுத்தமான சக்தியை நம்ம எங்க இருந்து எடுக்கணும், எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நாம யாங் சேனலை தொடாம இருக்க முடியாது. அதுவும் பர்டிகுலரா யூரினரி பிளாடர் சேனல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இவர் ஆக்சுவலா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எம்பரர் ஃபயர் ஹார்ட்டு, பெரிகார்டியம் கிங் ஃபயர் பார்த்தோம். கிட்னியை நம்ம மினிஸ்டர் ஃபயர்னு சொல்றோம். ஸோ அல்டிமேட்டா ஒரு ஃபயரை உங்களுக்கு ஹையரார்கி லெவல்ல இருந்து வரணும்னா கிட்னி கிட்ட இருந்தா கடைசியா ஆர்டர்ஸ் மூவ் ஆகும். அந்த ஆர்டர்ஸ் மூவ் பண்ணாலும் நமக்கு அதை பிரிச்சு பர்டிகுலர் ஆர்கனுக்கோ பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ஒர்க்குக்கோ எடுத்துட்டு போற வேலையை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த பிளாடர் சேனல் தான். இந்த பிளாடர் சேனல்ல நம்ம ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சேனலோட அதிக சக்தி மையங்களை இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதை வச்சு இதனுடைய ஒரு வெயிட்டேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும், இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 67 புள்ளிகள் இருக்குன்னா நாம குறைஞ்சபட்சம் ஒரு 30 புள்ளிகளை நம்ம பேச போறோம். மற்ற புள்ளிகள்லாம் அதனோட இணைஞ்சு இது மற்ற மற்ற வேலைகளை சேர்ந்தா மாதிரி செய்யும் அப்படிங்கிறதாக பார்க்க போறோம். பட் இந்த 30 புள்ளிகளுக்கு கீழே இதை நம்ம பேசவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உள்ள ஒரு ஒரு சக்தி மையங்கள். ஸோ இந்த சக்தி மையம் தொடங்குறத பார்த்தோம்னா நமக்கு கண்ணுக்கு உள்பக்கமா மூக்க ஒட்டுன எலும்பு கடைசியில இருக்குது. மூக்க ஒட்டுன எலும்புக்கும் கண்ணுக்கும் நடுவில் இருக்கும். அந்த நம்ம ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் நம்ம கண்ணில், அங்கிருந்து தான் இது தொடங்குது. இது அப்படியே தொடங்கிட்டு நம்மளுடைய பாயிண்ட் நம்பர்ல பார்த்தீங்கன்னா UB2 UB3 அப்படி போயிட்டு DU20 உள்ள போனோடனே என்ன நடக்குது அப்படின்னா அது மேலோட்டமா போகாம டைரக்டாவே மூளைக்கு உள்ளாரவே போதும். பிரெயினுக்கு உள்ள போயிட்டு மேலோட்டமா ஒன்று போயிட்டு பின்னாடி நமக்கு கழுத்துல நம்மளுடைய DU11 சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியில உள்ள கழுத்துல வெளிப்படுது. ஸோ மற்றபடி அந்த பின்பக்கமா நமக்கு ஏறக்குறைய DU20 இருந்து பின்னாடி DU11 வரைக்கும் நமக்கு யூரினரி பிளாடர் சேனல் வர்றதில்ல. இவருடைய பங்களிப்பு ரொம்ப கம்மி. ஆனா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்டிகுலரா UB1 UB2 UB3 UB4 வரைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு சக்தினால ரெண்டா பிரிஞ்சு திரும்ப இறங்கி திரும்ப போய் திரும்ப இறங்கி மேல் நோக்கி கீழ் நோக்கி போகிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இது ஓவரால் நம்மளுடைய பாடியில ட்ரிபிள் ஆர்மர் செய்யக்கூடிய அந்த ஹீட்டை மேனேஜ் பண்றதுக்கு
இந்த யூரினரி பிளாடர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்றதுன்றதை நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த சேனல் பின்னாடி வரும்பொழுது பேக்ல UB23 அந்த பக்கம் வரும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது டைரக்டா கிட்னிக்கு உள்ள போய் டச் பண்ணிட்டு திருப்பி வெளியே வரும். இது இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லக்கூடிய UB1 பாயிண்ட். இந்த UB1 பாயிண்ட்டை வந்து பொதுவா நீடிலிங் பண்றதுக்கு ஜெனரலா பயப்படுவாங்க. ஆனா இங்கதான் அவ்வளவு பெரிய விசேஷமே இருக்குது. என்ன விசேஷம் இருக்குதுன்னா, உங்களுக்கு கிட்னியோடைய கனெக்டிவிட்டி இருக்கிற இடமும் இதுதான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா SI3, TW, ட்ரிபிள் வார்மர் இவங்க எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து முடியறாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எம்பரர் ஃபயரோடைய செக்ரட்டரியும் இங்க தான் வராரு, கிங் ஃபயரோட செக்ரட்டரி இங்க தான் வராரு, மினிஸ்டர் ஃபயர் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாரு. அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பர்டிகுலர் UB1 பாயிண்ட்டை நாம வந்து இன்னைக்கு பார்ப்போம். UB1 பாயிண்ட் ஜிங்மிங், அதாவது உங்களுக்கு அதனுடைய பேரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பிரைட்னஸ் ஆஃப் தி ஐ, அவ்வளவுதான். நிறைய மீனிங் சொல்றாங்க, அது எல்லாமே இப்படிதான் மீன் பண்ணுது. ஸோ பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கண்ணுல இருக்கக்கூடிய எந்த விதமான தொந்தரவுகளா இருந்தாலும், அது கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்னஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பிளட் விஷனா இருக்கலாம், இல்ல நைட்ல வந்து நமக்கு விஷன் கம்மியா தெரியுது, இல்ல ரீடிங் கிளாஸ் போட வேண்டிய ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா வந்து குழந்தையிலேயே நமக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி இம்பேர்மெண்ட், அதாவது நம்மளுடைய கண்ணில் இருக்கிற தொந்தரவுகள் வந்து வளர்ந்த போதும் அது அப்படியே தொடர்ந்து நிற்குது, அது வந்து மாற்றம் பெறாது இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் UB1 பாயிண்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த ஒரு இச்சிங்கே இருக்குது கண்ணில் அடிக்கடி. யாருக்காவது எனக்கு கண்ணில் அடிக்கடி கண் அறுவுற மாதிரி இச்சிங் இருக்குன்னா, ஒரே ஒரு தடவை நீடிலிங் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தை விட அதிகமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓவரால் பாடியோட ஹீட்டை எடுத்துட்டு அந்த ஹீட்டு வந்து ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம அது அழகா அங்கேயே வந்து வெளிப்பட்டுடும். இதுதான் இதுல இருக்கிற விசேஷம். சாதாரணமா நம்ம வந்து ஒரு லிவர் 2 பாயிண்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கலாம், ஹீட்டை ரிலீஸ் பண்றதுக்கு எங்கேயாவது K2 ஆர் லிவர் 2 ஆர் SP2 பண்றோம்னு வச்சுக்கணும், இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சோண்டு ஹார்ட்ல தெரியும். ஆனா UB1ல அந்த இஷ்யூ வரவே வராது. அது ப்ராக்டிக்கலா வந்து அந்த ஹீட் வந்து ஓவரால் பாடியில் இருக்கிற ஹீட்டு அப்படியே வெளியே போறத பார்க்கலாம், ஸ்கின் வழியா வெளியே போறத பார்க்கலாம். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சு பார்க்கும்போது ஒரு பயம் இருந்தது, ஏன்னா நான் யாருக்கும் நீட்லிங் பண்ணதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நானே என்னோட பாடிக்கு நீட்லிங் போட்டுட்டு அழகா ஒரு 28 மினிட்ஸ் படுத்துட்டு இருந்தேன். சிங்கிள் நீடில் ஒரு பக்கம் போட்டுட்டு அழகா என்னதான் பண்ணுது, எந்த சைடு பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு இதுல ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த கரெக்டா அந்த மூக்கு எலும்பு முடிகிற இடத்துல ஒரு நல்ல ஒரு குரூ இருக்கும், அதுக்கு பக்கத்துல பட்டன் இருக்கும். அந்த குரூல கரெக்டா நம்மளுடைய டியூப்லர், இப்பெல்லாம் வந்து 1.5 சூன் 2 சூன் நீட்லாம் இருக்குதுன்னா, அந்த டியூப்லர்ல முதல்ல கரெக்டா லொகேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, அந்த டியூப்லர்ல போடுற நீட்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, 0.01 டியூன் தான் அது கிளீனா போகும். அதனால அதுக்கு அதிகமா உள்ள போகவே முடியாது. அதனோட டிப் அவ்வளவுதான் லெவல் வச்சிருப்பாங்க, ஒரு டியூப்லரும் ஒரு நீடிலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யாராவது ரொம்ப பொறுமையா செய்யறவங்களா இருந்தா ஒரு தடவை முதல்ல உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேஷண்ட்டுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து மற்ற இடத்துலலாம் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் சரியா வரல, ஒரு சப்போர்ட்டிவா இல்லை, ஒரு கிளாரிங்கா இல்லைன்னும் போது நான் அங்கே ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். நானும் ஒரு பேஷண்ட்டுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் நிறைய. இந்த BL UB1 இன்டர்நேஷனலா வந்து BLன்னு கூட சொல்லுவாங்க. அதனால BLன்னு சொன்னாலும் UBன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் ஷார்ட் ஃபார்ம்ல. இப்போ இதுல ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த பிளாடர் சேனல்ல BL1ல தான் நம்ம சொல்லக்கூடிய 8 எக்ஸ்ட்ராடினரி வெசல்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டெப்பிங் வெசல் இங்கிருந்து தான் வந்து போகும். இது வந்து டச் பண்ணுது அந்த இடத்த. அதே மாதிரி BL59ல என்ன பண்ணும், யாங் ஸ்டெப்பிங் வெசல். அப்போ
நமக்கு வந்து ஒரு வைட்டாலிட்டி சப்ஸ்டன்ஸ் பாடி ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல டச் பண்ணும்போது நம்ம ட்ரூச்சியை தொட்டா மாதிரியே இருக்கும், 8 எக்ஸ்ட்ராடினரி வெசலையும் தொட்டா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு சிங்கிள் நீடிலே வந்து இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யும். அதுவும் இல்லாம ஜென்ரலா நம்ம யூபி சேனலை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தூக்கமின்மைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேனல். இதுல பின்னாடி வரும்போது நான் கண்டிப்பா சொல்லுவேன். நாம வந்து K6 அண்ட் UB62 இது 2 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது தூக்கம் இல்லாதவங்களுக்கு K6 ஃபர்ஸ்ட் போட்டுட்டு UB62 அடுத்தது போடணும். தூங்கிக்கினே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா K6 வந்து டானிஃபிகேஷன் பண்ணி UB62 செடேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாம ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது UB62 ஃபர்ஸ்ட் போட்டு K6 செகண்ட் போடுறோம். அதாவது காலையில குழந்தைங்கலாம் எழுந்துக்கவே முடியல, எப்பவுமே எனக்கு 8 o'clock ஆகுது, 7 o'clock ஆகுது அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நீடில் போட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அலாரம் வைக்காமையே அவங்களால வந்து ஒரு பாடி நல்லா தூங்கி அழகா ஃப்ரெஷ்ஷா தூங்கி மறுநாள் காலையில அவங்க நினைக்கிற நேரத்துக்கு அழகா எழுந்து போகிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த யூரினரி பிளாடர் சேனல். அதனால யூரினரி பிளாடர் சேனலுக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய ஆன்மான்னு சொல்லுவாங்க, சோல்னு. அந்த ஸ்பிரிட்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து ஹார்ட்டை வரைக்கும் தான் நாம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனா வந்து இங்க ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெத்தட்ல என்ன பண்றாங்க அவங்கன்னா ஒரு ஆர்கனுக்கும் 5 எலிமெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா வந்து நமக்கு வந்து உங்களுக்கு ஆன்மா இருக்குது, அந்த ஸ்பிரிட் இருக்குது. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் லங்ஸ் சேனல்ல நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்றோம், நம்ம ஒர்க் பண்ணும்போது அது சரியா வந்து எஃபெக்டிவா இல்லை, என்னதான் நீடில் பண்ணாலும் வந்து மூவ் ஆகல, ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் 3 சிட்டிங் மூவ் ஆகலாம், அவங்க மென்டலி சைக்கலாஜிக்கலி அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ல அவங்க வந்து டீப்பா லாக் ஆகி அவங்களுக்கு இது வந்து அந்த டிசீஸையே அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க அதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனா மேலோட்டமா அவங்க சொல்லுவாங்க. பட் அடிப்படையில அந்த மாதிரி இருக்கிற ஒரு இஷ்யூஸ்லாம் வந்து அங்க சோல் பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். நான் அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது அது எப்படி பண்றதுன்றதை நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் யூரினரி பிளாடர்ல இந்த UB1 உங்களுக்கு 8 எக்ஸ்ட்ராடனரி வெசலையும் டச் பண்ணது. எல்லா யாங் சேனலையும் ஆல்மோஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் தவிர மற்ற எல்லா யாங் சேனல்லையும் அது கனெக்ட் பண்ணுது இந்த UB1. ஸோ இந்த UB1 பொறுத்த வரைக்கும் நல்ல பொறுமையா கேஷுவலா நல்ல மைண்ட் ஒரு அமைதியா இருக்கிற நேரத்துல கம்ஃபர்டபுளா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி டியூப்லர்ல சேஃபா யாருக்காவது போட முடிஞ்சா போட்டு பார்த்துட்டு உங்களுடைய வியூவையும் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுங்க. நாம வந்து இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விஷன்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது நல்லாவே ட்ரை பண்ணலாம், பயப்பட வேண்டாம். ஆனா பட் 0.1 டியூன் தான், அதுக்கு மேல போகக்கூடாது. அதாவது 1/10 ஒரு டியூன்ல 1/10 சும்மா லேசா அப்படி தொட்டுட்டு ஸ்கின் மேல தொட்டுட்டு இருந்தா கூட போதும். ஸோ ஜென்ரலா வந்து கண்ணுல வரக்கூடிய ஸ்வெல்லிங்கு, இந்த மெட்ராஸை அந்த மாதிரி ஒரு கன்ஜங்விட்டிஸ், அதுக்கப்புறம் இச்சிங்கு, பிளட் விஷன், டிமினிஷ்டு விஷன், ரீடிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை ஈஸியாக ட்ரை பண்ணலாம், எந்த மற்ற சப்போர்ட்டிவ் பாயிண்ட் இல்லாமல் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது UB2. இதுக்கு பேர் வந்து சான்சு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு மூங்கில்ங்கிறது எவ்வளோ பலமாக இருக்குமோ ஒரு மூங்கில்னாலே அந்த மாதிரி மூங்கில்கள்லாம் சேர்ந்து கட்டி வச்சு ஒரு கட்டு. அப்ப இது எங்க வரும்னா நமக்கு புருவத்துக்கு பக்கத்துல எண்டுல வரும், மூக்கு முனையில. ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் சேஃபர் பாயிண்ட். உங்களுக்கு யாருக்காவது UB1 போடுறதுக்கு பயமா இருந்தா நிச்சயமா UB2 போட்டு நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஸோ இதனுடைய வேலையும் UB1 என்னென்னலாம் வேலை செய்யுமோ அத்தனை வேலையும் இதுவும் செய்யும். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஸ்கிரீன் டைன்னு சொல்லுவாங்க பாருங்க, ட்விச் பண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி யாருக்காவது ட்விச்சிங் இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணும்.
அதாவது UB1 வேலை செய்யறதோட சேர்த்து இதையும் செய்யும். இதுல இன்னொரு ஒரு விசேஷமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும் சிலருக்குலாம். ஒரு மாதிரி எப்பவுமே தண்ணி வந்து கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்ணோட ஃப்ளூயிட் வந்து எக்ஸஸா இருக்கும். அந்த ஃப்ளூயிட் எக்ஸஸா இருக்கிறதால என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கறதுக்கு யாருக்காவது கண் கலங்குற மாரியே இருக்கும். ஸோ அந்த மாரி யாருக்காவது ஈவன் பை பர்த்ல இருந்தா கூட சரி, இதெல்லாம் ஒரே தடவ போட்டாலே உங்களுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் தெரியும். அதனுடைய சேஞ்சஸ் தெரியும். அதே மாரி ஸ்குவிண்ட் ஐ அந்த கண்ணு ஒரு மாரி சைடா பார்க்கறது, ஒரு கண்ண சுருக்கி பார்ப்பாங்க சிலர்லாம். அந்த ஒத்த கண்ணு மாரி பார்ப்பாங்க. அந்த மாரி பார்க்குறவங்கலாம் கூட இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் 2 பக்கமா ஈவனா நீடில் போட்டு, தேவைப்பட்டா லிவர் 4 ஆட் பண்ணி போட்டோம்னா, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாரி ட்விச்சிங் ஐஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றது என்னன்னா, இது ஜெனரலா ஒரு மயக்கமோ, ஒரு தலைவலியோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, விஷனோட ப்ராப்ளத்தினால லென்ஸ் பவர் குறையுது, கூடுது அப்படின்றதால பாருங்க தலைவலி வர்றவங்க சொல்லுவாங்க பாருங்க. அவங்க போய் நான் கண்ணாடி வாங்கி போட்டேன். தலைவலிக்காக கண்ணாடி வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது தலைவலிக்காக கண்ணாடி போடுறவங்க இருந்தா, நிச்சயமா இந்த வந்து UB2 பாயிண்ட்ட வந்து ஒரு ஒரு கன்டினியூஸா ஒரு 3 நாளோ, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸும் ஒரு 1 மாசம் ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு 6, 7 சிட்டிங் பண்ணாங்கன்னா, ரெகுலரா இந்த ஒரே பாயிண்ட் வரைக்கும் பண்ணலாம். தேவைப்பட்டா சப்போர்ட்டிவா நமக்கு வந்து லிவர் 3 சோர்ஸ் பாயிண்ட்ட சேர்த்து பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஹெட்டேக்ல இருந்து வெளிய வந்துட்டாங்கன்னா, கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வராது. ஹெட்டேக்காக போட வேண்டிய கண்ணாடி. இது இல்லாம உங்களுக்கு வந்து சிலருக்குலாம் வந்து சும்மா ஒரு பின்னாடி தலையில எல்லாம் தட்டுனாங்கனாலோ, ஒரு சிலருக்குலாம் வந்து கழுத்த டக்குன்னு திருப்புனாலோ, அவங்க வந்து சளி சிந்தும்போது மூக்குல இருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ரத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ரத்தம் வராம இருந்தா, நோஸ் ப்ளீட் ரத்தம் வராம இருந்தா, அவங்களுக்கும் இந்த பாயிண்ட் போடலாம். அவங்கலாம் சொல்லுவாங்க, "இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா இருக்குது. ரொம்ப பழக்கம்." எனக்கு அந்த மாரி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாரி வருதுன்னு. அப்ப பையன் சொல்றான், "இல்ல சார் இது நான் ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே வரும். ஸ்கூல்லலாம் கூட இந்த மாரிலாம் வந்திருக்குது. ஒண்ணும் கேர் பண்ண மாட்டேன். 2, 3 சொட்டு வரும். சரியா போயிரும்." அப்படின்னாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கிரானிக்கா இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து வாய் மெல்லும் பொழுதோ, அவங்க ரொம்ப மென்னு சாப்பிட மாட்டாங்க. ஏன் மென்னு சாப்பிட மாட்டாங்கன்னா, "எனக்கு வந்து வலிக்குது, சீக் வலிக்குது. அதே மாதிரி வந்து முகமே எனக்கு வலிக்குது. அதனால முழுங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க." அந்த மாதிரி யாராவது வலிக்குது, முகத்துல வலி அப்படின்னு யாரு வந்தாலும், நிச்சயமா இந்த UB2 வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணும். நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். UB2. UB1 செய்ய வேண்டிய வேலை, UB1ல ட்ரை பண்ணதுக்கு பயப்படுறவங்க எல்லாருமே UB2 கண்டிப்பா ஒரு முறையாவது என்ன கேட்டா எல்லாருமே பர்சனலா ஒரு நாளைக்கு என்னைக்கு கேஷுவலா இருக்கிறீங்களோ, அன்னைக்கு UB2 போட்டு படுத்து பாருங்க. அந்த பாடியோட ஹீட் எங்கெங்கெல்லாம் அந்த அந்த ஹேர் ஸ்போர்ட்ஸ்லாம் வெளிய வர்றத ரொம்ப கிளாரிங்கா பார்க்கலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் ஏன் இத வந்து எல்லாரும் ஒரு தடவ போட்டு பாருங்கோ அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பொதுவா பாடியில வந்து ஹீட் எக்ஸஸ்ங்கிறது இந்த தலைமுறைகளுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கும். ஏன்னா, மேக்ஸிமம் வந்து கண்ணுக்கு தான் நெறைய வேலை குடுக்குறாங்க. அதோடு விட்டா பிரெயினுக்கு வேலை தராங்க. பிசிக்கல் ஒர்க் ரொம்ப 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 கம்மி. ஸோ கண்ணுக்கும், பிரெயினுக்கும் வேலை தர்ற எல்லாருக்குமே கண்டிப்பா பாடி வந்து எக்ஸசிவ் ஹீட் இருக்கும். இந்த எக்ஸசிவ் ஹீட் இருக்கிறவங்க இந்த மாரி சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்க, இவங்கலாம் ஒரு தடவ போட்டு பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கிளாரிங்கா தெரியும். இந்த ஹீட் எப்படி வெளிய போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இது போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முறையாவது எல்லாரும் போட்டு பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஃபே ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகவாதத்துக்கு என்கிட்ட ஏறக்குறைய ஒரு 10, 15 பேஷண்ட் ஏன்னா ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இதுக்கு நல்லா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி 10, 15 பேஷண்ட்டுக்கு மேல பண்ணியிருக்கிறேன். இந்த முகவாதம் ஒரு பக்கம் முகம் ஒரு மாரி கோணலா இருக்கும். பேசும்போதோ, சிரிக்கும்பொழுதோ, அது சடனா தான் வந்திருக்கும். ஒரு நடுத்தரமான வயதுல வந்தவங்களா இருந்தா. அந்த மாரி தான் வருது நானும் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த மாரி வர்றவங்களுக்கும், நாம மற்ற பாயிண்ட்லாம் போடுவோம். லிவர் 4 அண்ட் UB65 போடுவோம். ஆனா பர்ட்டிகுலரா UB2வும் கனெக்ட் பண்ணணும். பிளஸ் UB3 அண்ட் 4ம் கனெக்ட் பண்ணுவோம் நாங்க. அது பின்னாடி 3 அண்ட் 4 வரும்போது எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ UB2 பொறுத்தவரைக்கும் இந்த ஃபேஷியல் பேராலிசிஸ்,
அன்று ட்ரைஜெமினல் நியூரல்ஜியானோ அந்த மாதிரி நிறைய அந்த ஒரு வாதம் சார்ந்த கண் சம்பந்தப்பட்டு முகம் சம்பந்தப்பட்ட எதுக்குமே வந்து இது நல்லாவே உபயோகப்படுத்தலாம். தைரியமா உபயோகப்படுத்துங்க. இது சேஃபான பிளேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து நம்ம அடுத்து UB3. இந்த UB3 பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்ல வந்து அந்த பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. ஈவன் ஜியோவனி மெசேஜியோ கூட அவர் ரொம்ப அந்த டச் பண்ணல நான் பார்த்த வரைக்கும். ஆனால் டாக்டர் யமமோட்டோ வந்து இதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த UB3 அதுக்கு பேர் வந்து மெய்சோங், அதாவது ஒரு கிளைம்பிங் ஆகிறது. இங்க பிக்சர்ல பார்த்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த UB3 BL3 நம்மளோட ஜிவி பாயிண்ட்ல இருந்து கரெக்டா 1 சூன் இப்படி வரும் பக்கத்துல. ஸோ இந்த 1 சூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்என்எஸ்ல ஏ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது தலையில உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஏ பாயிண்ட் தான் அவங்க வந்து ரெஃபர் பண்றது. அப்போ ஏ பாயிண்ட் என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஹோல் ஹெட் உங்களுக்கு தலையில எந்த தொந்தரவு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. எதன் கண்ணு வலியா இருக்கலாம், மூக்கு வலியா இருக்கலாம், வாய், சீக்கு, காது, எந்த மாதிரி இருந்தாலும் ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த UB3 பாயிண்ட் வந்து நம்ம அழகா போடலாம். நான் ஒய்என்எஸ்ஏ படிச்சதுக்கப்புறம் 99.9% எந்த பேஷண்ட் வந்தாலும் என் கை அங்கேயே UB65லையும் பிஎல் அந்த UB3லையும் போகும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். மற்ற என்ன பாயிண்ட் போடும்போதும் இது ஒரு ஆடிங் பாயிண்ட்டை போடும்போது. ஏன்னா இது வந்து நேராக போய் உங்களுக்கு பிரெயின்லேயும் போயிட்டு அப்புறமா அந்த சேனல் எண்டிங் வந்து 67ல முடியறதால நான் இங்கே UB3 போட்டுட்டு கீழே UB65 பண்ண உடனே இந்த சேனலோட ஹோல் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ எனக்கு வந்து பிரெயினுக்குள்ளவும் போய் வரும். அதுவும் இல்லாமல் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்லா பேக் ஷூ பாயிண்ட்லையும் போய் வரும். ப்ளஸ் எல்லா ஸ்பிரிட் பாயிண்ட்லையும் போய் வரும். ஒரு கணக்கு பண்ணி தான் நான் அதை வந்து போட ஆரம்பித்தேன். பட்டு அது ரொம்ப ஒரு கிளாரிங் ரிசல்ட்டாக இருந்ததால் அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்ததா, அப்போ வந்து UB3யும் UB65யும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வந்து ஹோல் ஏரியா கவர் ஆகி உங்களுக்கு மற்ற என்ன பாயிண்ட் போகிறீங்களோ அந்த பாயிண்டோட ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வேகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒய்என்ஏஸில் இருக்கக்கூடிய ஏ பாயிண்ட்னு யாருக்காவது ஒய்என்ஏஸே தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நான் எல்லாருக்கும் ஒய்என்ஏஸே தெரியாதவங்களுக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன், UB3ல ஒரு பாயிண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஸோ அதுக்கு அடுத்தது UB4. இதை வந்து சைனீஸில் குச்சா அப்படிங்கிறாங்க. என்னென்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இது டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இங்கிருந்து தான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு போகுது. ஸோ அதனால இதை வந்து ரொம்ப பிளெயினாக வந்து ஒய்என்எஸ்ஏ பி பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அதாவது தலைக்கு மட்டும் இல்லாமல் இது கழுத்துக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் லென்த்தன் பண்ணி வேலை செய்யும் பேக்கில் அப்படிங்கிறத நம்ம UB4 வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு UB5. இந்த UB5 வந்து ஊச்சு அப்படிங்கிறது ஒரு பேர் அதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து இந்த 5 நம்ம தொடும்பொழுது உங்களுக்கு வந்து டைரக்டா ஒரு 5 பிளேஸை வந்து டச் பண்றது அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் அது. ஸோ என்ன மீனிங்னா அவங்க வந்து வைட்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பேக் ஷூ பாயிண்ட்டை இது போய் டைரக்டா டச் பண்ணும். இந்த 5 வந்து கமாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க மீன் பண்றாங்க பிரெயின் வழியா உள்ள போகும்போது. ஸோ இது ஸ்பெசிபிக்கா இந்த எதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஒய்என்எஸ்ஏ பாயிண்ட்ல செரிப்ரல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்க ஏதாவது வந்தா உங்களுக்கு வந்து இந்த UB5 பாயிண்ட் நீட்லிங் பண்ணீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியும். நாங்களும் நிறைய குழந்தைக்கு போட்டிருக்கிறோம். ஆனால் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் நம்மளால கண்டுபிடிக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. முன்னெல்லாம் சாப்பிட்றதுக்கே தெரியாது, இப்போ சாப்பாடு
கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் சொன்ன பேஷண்ட்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நிறைய. ஸோ செரிப்ரல் பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், சப்போஸ் பிரெயின்ல ஃப்ளூயிட் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஃப்ளூயிட் இருக்கு, ஃப்ளூயிட் எக்ஸஸா இருக்கு, இல்ல ஃப்ளூயிட் ட்ரையா இருக்கு அப்படின்னும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த UB5 பாயிண்ட்டையும் போட்டுட்டு, ஃப்ளூயிடுக்குன்னே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் பாயிண்டான K6 நான் சேர்த்து போட்டு பார்த்துருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுல பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய பாடிக்குள்ளார ப்ளோட்டிங் மாரி எங்கேயாவது ஒரு காற்று அடைச்ச மாரி இருக்கு. ஒரு சிலருக்குலாம் பாருங்க, அப்படி குனிஞ்சு நிமிர்ந்த உடனே, நம்மளுடைய மார்பு விலா எலும்புக்கு கீழ, அதாவது நம்மளுடைய லிவருக்கு பக்கத்துல என்ன ஆகும்னா, புடிச்சு இழுத்துக்கும். அது கொஞ்ச நேரம் மூவ் ஆகும். அந்த மாரி அடிக்கடி யாருக்காவது வருதுன்னா, நீங்க இந்த UB5ம் போட்டு, நம்மளுடைய லிவர் பாயிண்ட்ல 4ம் ஆட் பண்ணோம்னா, இது நல்லாவே ரிலீஸ் ஆகும். இதுல 2வது ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கழுத்து ஒரு மாதிரி கோணலாவே வச்சிருப்பாங்க. கோணல் கழுத்துன்னே சொல்லுவோம். அவங்களுக்கு பேரே வச்சிருப்பாங்க அந்த ஊருங்கள்ல. அவர் ஒரு மாரி கழுத்த திரும்புன மாரியே பார்ப்பாங்க. ஒரு மாரி கழுத்து ஒரு பக்கம் வந்து டில்ட்டிங்கா இருக்கும். அந்த அழுத்துனா மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டையும் போட்டு, ஜிபில 12 அண்ட் 20 போட்டு, UB65 போட்டு, லிவர் 4 போட்டோம்னா, உண்மையிலே வந்து ஒரு 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 பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு டர்னிங் ஆகுறத மூவ் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 சிட்டிங்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எத்தனை வருஷத்ததா இருந்தா கூட சரி. மெல்ல 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 சரியா வரும். ரொம்ப வருஷத்தா இருந்தா கூட கொஞ்சம் சிட்டிங் தேவைப்படும். பட் அதர்வைஸ் ஒரு சின்ன வயசு ஒரு 24, 25 வயசுக்குள்ளன்னா அவங்களுக்கு ஒரு 2, 3 சிட்டிங்லயே சேஞ்சஸ் நெறைய இருக்கும். லைஃப் ஸ்டைல் அதுக்கேத்த மாரி ஏதாவது அவங்க வந்து அந்த கழுத்து கோணல் கழுத்து இருக்கிற மாரி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தா, அத கொஞ்சம் மாத்திக்கிற மாரி கொஞ்சம் நம்ம குடுத்தோம்னா, உண்மையிலேயே இது ரொம்ப நல்லாருக்கும். இந்த UB5 இதுக்கு ஜெனரலா வந்து வெர்டிகோ தல சுத்துறது இருக்கிறவங்க, ஸ்பைன் சப்போஸ் உதாரணத்துக்கு முதுகு வந்து ஒரு சிலருக்குலாம் பார்த்தோன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கும். பெண்ட்லாம் ஆக மாட்டாங்க. ஒரு மாரி வந்து கிராஸிங்கா பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதவங்க யாருக்கா இருந்தா கூட, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுலயும் இது வந்து இந்த வலிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி வலிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா வேலை செய்யும். யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து ஸ்பைன். இந்த இது வந்து ஓகே. நடுவுல கட் ஆயிருது இல்லைங்களா? ஒரு கால் ஒண்ணு வந்தது. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. இப்ப ஓகே, கேக்குது சார். ஓகே. நடுவுல ஒரு கால் வந்துருச்சு. அது கட் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எதுக்கு வேணாலும் யாருக்கு ஸ்டிஃப் வந்தாலும் இடுப்புலாம் ஒரு சிலர் குனியும் போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது கீழ இருந்து எடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க நேரா உட்காந்துட்டு தான் எடுப்பாங்க. முதுக பெண்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் வழியில பார்த்தவர் தான். அவருக்கு சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது படிச்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தபோது, அவருக்கு ஒரு 2, 3 சிட்டிங்லயே வந்து நல்ல பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னாங்க. இது நல்ல ரிசல்ட் ஓரியன்டட் பாயிண்ட் பர்ட்டிகுலர்லி அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு. ஸோ இது 3 விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த UB5க்கு ஒண்ணு வந்து கழுத்து கோணல் இருக்கிறவங்க, ஸ்பைன் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க, பிளஸ் வந்து மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இதுல உங்களுக்கு ஏன்னா பேசிக்கா இந்த 4, 5 பாயிண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டா போயிடும் 11லாம். ஏன்னா இப்ப மணி வந்து 9:05 ஆச்சு. உங்களுக்கு யாருக்காவது இதுவரைக்கும் இருக்கிறதுல டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் ஃபர்தரா நமக்கு முடிஞ்சதுன்னா அடுத்து கூட நான் போறேன். ஐயா மணிகண்டன் ஐயா. ஐயா இப்ப சொல்லுங்க. UB1 சொன்னீங்கல்ல, அது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகும்னா, அந்த கண்ணுல இருந்து காலைல எழுந்திரிச்ச உடனே கண்ணுல இருந்து அந்த இதுல இருந்து வெளில வரும்ல ஐயா.
ஆமா கண்ணுக்குள்ள அப்படிம்பாங்கல்ல. ஆமா ஸோ ஆமா அது ஆமா வந்து ஹீட்டை வந்து வெளில தள்ளுறாங்களா அந்த ஆமா ஏடிஎம்? கண்டிப்பா கண்டிப்பா. அதை பத்தி தான் எனக்கு. ஹையஸ்ட் ஹீட் இருக்கிறவங்களுக்கு வெளியே தள்ளும். அதுவும் இல்லாம உங்களுக்கு சிலருக்குலாம் இன்னும் கொஞ்சம் கிளாரிங்கா இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல வந்து அதாவது அவுட்டர் சைட்ல வந்து ஒரு மணல் மாதிரி ஒரு டஸ்ட் மாதிரிலாம் கூட வரும். அதெல்லாம் வந்து ஹீட் திரும்ப கண்டென்ஸ் ஆகி வெளியே வர்றது. அதனால ஹீட் தான் அது. பியூர் அண்ட் ஹீட் தான். சரிங்க ஐயா. ஓகே. ம். சார் அந்த தூக்கம் வந்து அதிகமா வர்றவங்களுக்கு பாயிண்ட் சொன்னீங்களாங்க சார், அது கொஞ்சம். அதாவது காலையில எழுந்துக்க முடியாதவங்களுக்கு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் யாராவது எழுந்துக்க முடியலன்னா அவங்கள பத்தி தானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். அந்த அது பர்டிகுலரா பாயிண்ட்ஸ் எப்படி பிள்ளைங்க. போட ம். சொல்றீங்க சார்? சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து K6 முட்டிக்கு கீழ இருக்கு பாருங்க. ஓகேங்க சார். கால் முட்டி கீழ K6. அந்த K6 என்ன பண்ணணும், ஹெட் கீழ வச்சு நீடில் வந்து மேல வர மாரி வரணும். அதாவது தரையில இருக்கணும் நீடிலோட ஹெட். கொஞ்சம் லைட்டா போட்டுட்டு சாய்ச்சி போடணும். அதே ஓகேங்க சார். மாதிரி இது லெஃப்ட் சைடு போடுறோம். ரைட் சைடுல UB62 என்ன பண்றீங்க, டவுன்வர்ட்ஸ் ஹெட் தூக்கி நிறுத்திட்டு ஊசி போடணும். 2 முட்டிக்கு பக்கத்துல தான் வரும் இது. கால் முட்டி கீழ பாதத்துக்கு அண்ட. ஓகேங்க சார். UB62 அண்ட் K6 தான் இதுக்கு பாயிண்ட். ஓகேங்க சார். இதுல இன்னும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் போடுறது கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா, K6 பெர்பெண்டிகுலரா நல்லா படுக்க வச்ச மாதிரி K6 போட்டுட்டு அதை வந்து கிளாக் வைஸ் ஒரு ஹாஃப் டர்ன் பண்ணுங்க. UB62 பர்பெண்டிகுலா அதாவது படுக்க வாட்டத்துல போட்டுட்டு அதே மாதிரி திரும்ப வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா அது செடேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலா செடேஷன் டானிஃபிகேஷன்ன்றது மிக பெரிய கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து கிளாக் வைஸ் நீடில் ஒரு ஹாஃப் சூன் திருப்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டானிஃபிகேஷன். ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா செடேஷன். அவ்வளவுதான். ஸோ K6 டானிஃபை பண்றீங்க, UB62 செடேட் பண்றீங்க. இதுதான் அந்த தூங்கிக்கினே இருக்கிற குழந்தைங்க எழுந்துக்கிறதுக்காக பண்றது. ஓகேங்க சார். சப்போஸ் தூக்கமே வரலன்றாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா அது அப்படியே மாத்தி K6 ஆன்டி கிளாக் வைஸ் பண்றீங்க, UB62 கிளாக் வைஸ் பண்றீங்க. இதெல்லாம் போட்ட அன்னைக்கே வேலை செய்யும். நீங்க கிளினிக்ல போட்டீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்காட்டுமே தூங்கிடுவாங்க. ஓகேங்க சார். அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப இது பெர்ஃபெக்டா இருக்கும். சொல்லுங்க. K6 வந்து லெஃப்ட்ல போட்டோம்னா UB62 ரைட்ல அந்த மாதிரி போடணுமாங்க சார்? ரைட்லயும் போடலாம், 2 லெக்லயும் சேர்த்து கூட போடலாம். உள்ள வெளியே 2 கால்லயும் போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கால் இருந்தாலும் ஒரு கால்லயும் போடலாம். ஓகேங்க சார். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபிலிட்டி. சிலருக்குலாம் அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கும், சிலதுல அந்த இடத்துக்கு ஏதாவது வந்து ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ண முடியாம சில லெக்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மினிமம் நீடில் இந்த K6 ஒன்று UB62 ஒன்று போடணும். போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா 4 நீடிலும் போடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்க சார். சார் இப்ப அந்த மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களாங்க சார்? ஆமாமா. அந்த மாதிரி ஒரு குழந்தை. சொல்லுங்க. பையனுக்கு வந்து இடையில நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார். ஒரு 4 வயசு அந்த மாதிரி ஆகும்போது ஏதோ ரொம்ப டிசென்ட்ரி ஆகி அவங்க மெடிசன் கொடுத்துருக்காங்க. மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் வாய் வந்து ரொம்ப திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். பயம் வந்து அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. அவன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வாய் கொஞ்சம் ஓபன்லயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். நார்மலா பேச மாட்டேங்கிறான். சூப்பர். ஓகே ஓகே. அப்ப அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமாங்க சார்? ஃபர்ஸ்ட் வாய் ஆனா ரொம்ப திக்கி தான் பேசுறாங்க சார். நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வாய் அப்படின்னாலே உங்களுக்கு ஹெட் மொத்தத்துக்கு சேர்ந்த மாதிரி நம்மளுடைய UB3 பாயிண்ட் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் UB5 லொகேட் பண்ணிட்டு இது வந்து ரெகுலர் ஒரு சிட்டிங்லயும் இது கம்பல்சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, பையனுக்கு உங்களால் லொகேட் பண்ண முடிஞ்சா ஃபர்ஸ்ட் UB23 அண்ட் UB52 ஒரு சிட்டிங்ல போட்டு, ஏன்னா பயம் இருக்குது. அந்த பயம் வந்து ரொம்ப ஆழத்துல ஆன்மாவுல போய் பதிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக UB52 நம்ம சேர்க்கிறோம். அதை போட்டுட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் இவங்களுக்கு வந்து எனர்ஜி இதுக்கெல்லாம் ஜென்ரலா பாடி இதை செய்யணும். அதை செய்யாதால நமக்கு K8 அண்ட் UB59 ட்ரூச்சியை கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ பாயிண்ட் சொல்லிட்டாங்களா, ரிப்பீட் பண்ணிட்டாங்களா திருப்பியும்? எழுதிக்கிறீங்களா? இல்ல அப்புறம் பொறுமையா பார்த்து எழுதிக்கிறதா கூட எழுதிக்கங்க. ட்ரூச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைட்டல். நோட் பண்ணிட்டேன். ஓகேம்மா. அவ்வளவுதான். டன்.
இவங்க வந்து எப்படி நார்மலா நீடிலிங் மாதா பண்ணணும்னா இல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணா, ஒரு இதுக்கு முன்னாடி வராத பேஷண்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் தான் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 days கண்டினியூஸா போட்டுட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடணும். அந்த மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எந்த பேஷண்ட் புது பேஷண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 days கண்டினியூஸா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க சார். ஏன்னா அவங்களுக்கு இந்த இப்ப நீட்லிங்ல இந்த இருக்கிற குழந்தை ப்ராப்ளம் வந்து சொல்லுங்க. ஃபேமிலி மாரி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைங்களாங்க சார்? ஃபேமிலி மாதிரினா அப்படி திக்குவாய் அவங்க மாரி நம்ம கன்சிடர் இருக்கட்டும். அப்படி யாராவது அவங்களுக்குள்ள யாருக்காவது அப்பாக்கோ அம்மாக்கோ பிரதர்ஸ்க்கோ இருந்ததுன்னா அப்போ கூட நம்ம பயப்பட வேணாம். அப்பவும் நம்ம சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய வழி இருக்கு. ஸ்ட்ராங் மைண்ட் சொல்லக்கூடிய 8 எக்ஸ்ட்ராடினரி வெசல்ல நான் ஒரு முறை எழுதியிருந்தேன். SP4 அண்ட் PC6 ஆட் பண்ணும். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டுட்டு SP4 அண்ட் PC6 ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல போட்டோம்னா நிச்சயமா வந்து ஈவன் அந்த பரம்பரை நோயா இருந்தா கூட இதுல குணமாகும். ஓகேங்க சார். ஆனா என்ன ஒண்ணு, உங்களுக்கு உடனே ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்னு பார்க்க முடியாது. ஒரு ப்ரொலாங்கா ஒரு 10 சிட்டிங் தேவைப்படலாம். சில குழந்தைங்களுக்கு 15 தேவைப்படலாம். பட் ஆனா ஒரு இன்ச் அவங்களுக்கு மூவ் ஆகுறத கண்டுபிடிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம சடனா வரும்லாம் காத்திருக்கணும்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சின்ன மூவ்மெண்ட் இருக்கும். அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இல்லைன்னா நீங்க தான் கொஞ்சம் இப்போ ரொம்ப கேர் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்ல அவனை பேச வச்சுட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணிக்கிறது ஒரு முறை வரும்போது, செகண்ட் டைம் வரும்போது பேச வச்சு ரெக்கார்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சாதான் உங்களுக்கு நம்ம ரிசல்ட் வருதுங்கிறது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க சார். ம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சம்பத்குமார் நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இந்த முகவாதம் இருக்குங்க இல்லையா, ஆமா. அது 25 வருஷமா ஒருத்தருக்கு இருக்கு சார். எத்தனை வருஷமா? 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவர் வேலை செய்யும் போது இருந்தது. அவரோட வயசு? அவரோட வயசு அவருக்கு இப்போ வந்து ஒரு 55 வயசு இருக்கும் சார். ட்ரை பண்ணலாம். 60 64க்குள்ள ட்ரை பண்ணலாம். சரிங்க சார். அவரோட எனர்ஜிக்கு மட்டும் நல்லா இருந்தது, அவரோட ஹேபிட்ஸ் நல்லா இருந்ததுன்னா, எந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் வரும். ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல பேட் ஹேபிட்ஸ்லாம் இப்போ எதுவும் இல்லை. இப்போ ஓகே. அவரோட கண்டிஷன் அப்படின்னா, நடந்தா கொஞ்சம் நடுவுல திடீர்னு ஒரு மாதிரி இதாயிடுச்சு, நடக்க முடியாம எழுந்திருக்க முடியாம இருந்தாரு. பண்ணாங்க. இப்ப வந்து நடந்தெல்லாம் வெளியே போறாரு. ஆனா ஒரு மாதிரி தள்ளுதுங்க. அவரு தள்ளாடிட்டு தான் போறாரு. பெராலிட்டிக் மாதிரிங்களா? பெராலிட்டிக்லாம் ஒண்ணும் வரல. சாதாரணமான உதறல். வாய்ஸ் பிரேக் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி தலையில எந்த பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு A பாயிண்ட் B பாயிண்ட் அண்ட் சொல்ற மாதிரி அந்த UB3 UB4 UB5 போட்டுட்டு GB12 GB20 லிவர் 3 போடுங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் நல்லா இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் வரும். UB2 AB3 UB5 அதுக்கப்புறம் கீழே வந்து UB65 லிவர் 3 லிவர் 3. இது நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எஸ் சார் போட்டார்னா அவருக்கு ஒரு 3வது 4வது சிட்டிங்ல அவருக்கு சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி ஈட்டிங் ஹேபிட், ரெஸ்டிங் ஹேபிட்லாம் ஜெனரலா நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே சார். ஓகே. ஏன்னா அதுல காம்ப்ரமைஸ் ஆனா இதுல மொத்த எனர்ஜி அதுல ட்ரெயின் ஆயிடும். அது பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, அது மாதிரி சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வேற யாரும் क्वेश्चंस ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க சார். மேம் சாட் பாக்ஸ்ல ஒருத்தங்க क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். சார் என்ன கேக்குறாரு? சாட் பாக்ஸ் என்ன கேக்குறாருன்னா, can UB to be used for TMJ temporomandibular joint issue. எனக்கு சரியா புரியல. TMJ என்னன்னு தெரியலையே. அவங்களே பேச சொல்லலாம் சார். அவர் பேச சொல்லுங்க. அவர் லைன் கோர் சொல்லுங்க. சச்சு, நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் இருக்காங்க, நீங்க உங்க क्वेश्चन ரைஸ் பண்ணலாம்.
மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சஜ்ஜு நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஆ சார், வணக்கம் சார். பேசுங்கம்மா. சார், டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னா அந்த ஜா இருக்குல்ல சார், ஜா ஓகே ஜா ப்ராப்ளம் இருக்கும் சார். இந்த வாய் வலிக்கும் நிறைய, நீங்க அதுதான் சொன்னீங்க இல்லையா? ஓகே. இப்பதான் சொன்னேனே உங்களுக்கு, ஜா பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 5A நல்லா இருக்கும்னு சொன்னேனே. ஓகே 5 ஓகே and சார். 2 கூட நல்லா இருக்கும். 2 பர்டிகுலரா 2 ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பாருங்க. ஓகே, ம் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. கீதா தேவி மேம் நீங்க பேசணும். கீதா தேவி நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சார் சடேஷன் என்ன சார், கிளாடிஃபிகேஷன் என்ன தெரியல சார் எங்களுக்கு. நாங்க நியூஸ் தான் முடிச்சோம் பேட்ச், அப்படின்னு என்ன தெரியல எங்களுக்கு. ஒரு நம்ம நீடிலிங் பண்ணும்போது சாதாரணமா வந்து நேரா செங்குத்தா தானே போடுறோம். எஸ் சார். அந்த மாதிரி செங்குத்தா போடுறதுக்கு பேரு பெர்பெண்டிகுலர். அப்படின்னா அங்க நீடிலிங் பண்ணும்போது அங்க சக்தி சமநிலைப்படும். ஓகே சார். ஓகேங்களா? சப்போஸ் ஓகே சார். அதையே உங்களுக்கு வந்து செடேஷன் சொன்னோம்னா அங்க தடுத்து நிறுத்தி அந்த ஃப்ளோவை நிறுத்தி ரிவர்ஸ் பண்ணும், அது செடேட் பண்ணும். ஓகே சார். ஓகே சார். டானிஃபிகேஷன்ன்றது அந்த சக்தி மையத்துல சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ எப்படி நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, அதிகப்படுத்தி கொடுக்கும், சமநிலைப்படுத்தும், குறைக்கும். ஓகே சார். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப அதை எப்படி பண்ணலாம்? அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதாவது நீடிலிங்க சேனல் போற பாதையிலேயே, அதாவது ஆரம்ப இடத்துல தலையை வச்சுட்டு சேனல் போற மாதிரி நீடில நம்ம வந்து நீடிலிங் பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு டானிஃபிகேஷன். சேனல்ல கரெக்டா நம்ம செங்குத்தா நிறுத்தினோம்னா அது வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர், சமநிலைப்படுத்துறது. அதையே உங்களுக்கு ரிவர்ஸ்ல பேக்ல இருந்து நீட்லிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து செடேஷன். இது ரெண்டாவது. இன்னொன்னு, மேலோட்டமா நீங்க நீடிலிங் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு டானிஃபிகேஷன். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் நடுவுல அழுத்தீங்கன்னா அதுக்கு பேரு வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர், பேலன்சிங் பண்றது. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் ஆழமா போட்டீங்கன்னா அதுக்கு பேரு செடேஷன். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் செடேஷன் டானிஃபிகேஷன்ல 3 மெத்தட் தான். இப்ப 2 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூணாவது மெத்தட் நீடிலிங்க வந்து பெர்பெண்டிகுலரா, அதாவது நிக்கிற மாதிரி செங்குத்தா மாதிரி போட்டுட்டு அதை கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டானிஃபிகேஷன். அதே நீடில் அங்க செங்குத்தா போட்டுட்டு ஹாஃப் டியூன், அதாவது ஹாஃப் டர்ன் அளவு நீங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா அது செடேஷன். இதுல ரொம்ப பெருசால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியாது சார், எனக்கு செடேட் பண்றது, டானிஃபிகேஷன் பண்றது பண்ணணுமா, இந்த ஏன் இங்க செடேட் பண்ணணும், ஏன் டானிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் நிறைய இடத்துல வேற வேற மீனிங்கை கொடுக்கும். நான் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இதை நான் சொன்னேன். ஏன்னா அதே பாயிண்டே நான் ஒரு இடத்துல தூக்கம் இல்லாததுக்கும் சொல்லுவேன், தூக்கம் வர்றதுக்கும் சொல்லுவேன், தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்கும் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த செடேஷன் டானிஃபிகேஷன் வேர்டை இதுல யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ இந்த ஆங்கிள், இந்த பர்டிகுலர் 4 பாயிண்ட்டுக்கு மாத்திரம் இப்படி நீங்க செடேஷன் டானிஃபிகேஷன் மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா பயப்படவே வேண்டாம். டைரக்டா உங்களுக்கு எப்படி நீடிலிங் பண்றீங்களோ அதை வந்து பர்பெண்டிகுலர் ஊசி நிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருங்க. சேஃபர் சைடு பேலன்சிங் ஆயிடும். ரிசல்ட் வந்து இம்மீடியட்டா வரலனாலும் ஒரு நாள்ல 2 நாள்ல பேலன்சிங்கா வரும். அந்த டானிஃபிகேஷன் செடேஷன் சொல்லும் போது என்னன்னா, அடிச்சு இப்ப போங்க வீட்டுக்கு போங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா பண்றது தான் இந்த மாதிரி டெக்னிக் தேவைப்படுதே தவிர, ஜென்ரலா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ மறுநாள் சரியான கூட போதும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலரா நீங்க வந்து வெறும் பர்பெண்டிகுலர் போட்டா கூட போதும்ன்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பாருங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க எவ்வளவு இதுல வந்து ஆழ்ந்து போறீங்கன்றதை வச்சுதான் இதுல நிறைய மெத்தட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து பொறுமையா தான், ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் பொறுமையா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றது இல்லை.
ஏன்னா அவங்களும் படிச்சுட்டு ஓகே அவங்களும் ப்ராக்டிஸ்ல வந்துட்டே இருக்கும்போது இப்போ இது இவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே வந்து இப்போ பொறுமையா இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே ஓகே சார். எடுத்த உடனே முதல்லயே வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப பெரிய படிப்புன்றதால இது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே அதனால சார். இதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு நல்ல டைம் கிடைச்சி நிறைய படிக்க முடியும், நிறைய உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்குலாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா வெல் அண்ட் குட். ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு கிடைச்சது அதனால நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லா தேங்க்யூ. இருக்கு சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது. ஸோ ஒன் மோர் ஓகே. கொஸ்டின் சார் எனக்கு. இப்போ சொல்லுங்கம்மா. வந்து நீடிலிங் போடுறதுல சம்டைம்ஸ் எந்த ரியாக்ஷனும் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க பேஷண்ட். அப்புறம் நான் எனக்கு என்ன டவுட்னா அது தப்பா போடுறேனான்னு ஒரு ஃபீல் எனக்கு. தப்பா அப்படிலாம் நம்ம நீடிலிங் யோசிக்க பண்றதுனால வேண்டாம். தான் அந்த அது யோசிக்கவே மாதிரி வேண்டாம். தாட் வருது எனக்கு. அதுதான் அப்படி அது. அப்படி நீங்க முதல்ல யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேஷண்ட் வந்த உடனே நீங்க உங்களுடைய டயக்னோஸ்டிக் மெத்தட் என்ன டெக்னிக்கோ, பல்ஸ் பார்க்கறதோ, சும்மா கேட்கறதே போதும்னு நினைக்கிறதோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு பல்ஸ் கூட பார்க்க வேண்டி வராது. அவங்க சொல்லும் போதே உங்க கை நீட்லிங் போயிடும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்க டயக்னோஸ்டிக்ல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா, டிசைட் பண்ணிட்டீங்க நீட்லிங்னா அந்த நீடில போட்டுட்டு நீங்க அவங்களாண்ட கேட்கவே கேட்காதீங்க எப்படி இருக்குன்னு. அவங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சு நீங்க ரொம்ப கவனிங்க, முகத்தை கவனிங்க. ஒரு முகமே எல்லாமே சொல்லிடும். அது என்ன வேலை செய்யுது, ஏது வேலை செய்யுதுன்னு. அதனால கண்ணு ரொம்ப முக்கியமா சொல்லும். கண்ணை ரொம்ப கவனிக்கலாம் நம்ம. அப்படி கவனிச்சுட்டு நீங்க சின்ன சின்னதா ஒரு நோட்ஸ் மாதிரி தனித்தனியா எழுதி வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் போட்ட உடனே இவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு சிமிட்டினாங்க, இந்த மாதிரி குனிஞ்சுக்கிட்டு உட்காந்தவங்க, ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா உட்காந்தவங்க, ஒரு ஸ்டிஃபா எழுந்து உட்காந்தாங்க. இதெல்லாம் நிறைய கவனிச்சிங்கன்னா அப்ப இந்த நீட்ல எங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாகும். அப்புறம் புக்கு ஏதாவது போய் ரெஃபர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க அப்படியே எழுதி வச்சிருக்கோம். நீங்க பார்த்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க கவனிக்கிறீங்க. சோ அவங்க சொல்லணும்னு எதிரே பார்க்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு கேட்கவே கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் நீங்களாவது பரவாயில்ல, இன்னொரு ஒரு ஸ்டெப் மேல ஒரு பேஷண்ட் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் எதுவும் இருந்தாலும் நான் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கவே மாட்டேன். அந்த மாதிரி மட்டும் கேட்டுற வேண்டாம். நம்மளோட வேலை நம்ம சின்சியரா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அழகா அந்த நம்பிக்கையில பண்ணா போதும். அவங்க ரிசல்ட் வந்ததுன்னா நிச்சயமா வருவாங்க. மேபி சில நேரத்துல அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கவனிக்க முடியாம சில நேரத்துல ஒரு 2 சிட்டிங் வராம இருக்கலாம். ஆனா ஒரு 2 சிட்டிங் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆனவுடனே அவங்களுக்கு அந்த பழைய டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண உடனே இவங்களாண்ட போனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச கம்ஃபர்ட் அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 1 மாசம் கூட ஆகலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸோ எந்த வகையிலும் கேட்டுறாதீங்க எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஆனா அவங்க முகத்தை பார்க்கணும். சில நேரத்தில் நீங்க நீட்லிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நீட்லிங், நிறைய நீட்லிங் போடுறவங்களா இருந்தா நாங்க 80 UI நிறைய நீட்லிங் போட்டுலாம் ட்ரை பண்ணும்போதுலாம் பேஷண்ட் அப்படியே மயக்கமா வர மாதிரி இருப்பாங்க. அப்ப நம்ம கவனிச்சாதான் அந்த நீடில் இமீடியட்டா எடுக்கணும்னு தெரியும். அதனால பேஷண்ட் முகத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணை முக்கியமா பார்த்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி பவர்ஃபுல் நீடில்லாம் யூஸ் பண்ணும்போது. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜலட்சுமி நீங்க பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் இப்போ UB3 பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களேங்க சார். ஆக்சுவலி அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் தலை சுற்றல் இருக்குன்னு கேட்டிருந்தேங்க சார். அந்த பாயிண்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க சார். அதை ஷேர் பண்ணணும்னு. வெரி குட், வெரி குட்மா. நல்லா இருந்ததுங்க சார். அப்புறம் UB58 அந்த பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணேங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. சூப்பர். அதை ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஓகேம்மா. நீங்க பதிவு மாதிரி போடுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு இடைக்கு இருந்தது, நான் இந்த நீட்லிங் இத்தனை மினிட் போட்டேன், இந்த பாயிண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னா ஒரு கிறிஸ்பியா நல்லா ஒரு ஒரு மற்றவங்களுக்கு என்ன ஆகுன்னா கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே, இப்போ போட்டா நல்லா இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கும் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாங்க சார். நான் பொறுமையா எழுதி போடுங்க. எழுதுறதுக்கு வரலன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுட்டு பாயிண்ட் மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. நல்லா இருக்கும். 3 வாரம் போட சொன்னீங்க சார். ஆக்சுவலி நான் ஒரு வாரத்துல ரிசல்ட் நல்லா இருந்தது. 2வது வாரம் அதுக்கப்புறம் 3வது வாரம் போடுறதுக்கு கூட நான் அதை போடலைங்க சார். தேவையில்லை. ஆமா, சரியானதுக்கு அப்புறம் வேண்டாம். குட். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கீதா தேவின்னு போட்டிருக்காங்க பாருங்கம்மா. கேக்குதா? ஹலோ தேன்மொழி கேட்டீங்களா?
ஹலோ சார், நான் பேசிட்டேன் சார். நான் தேங்க்யூ ஆ, சார். சுமலதா நீங்க பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் இப்ப நீடில் போட்ட பிறகு பேஷண்ட் வந்து நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. அடுத்து இந்த K1 பாயிண்ட்ல வந்து பிரஷர் குடுக்குற வரைக்கும் அவங்க எழுந்திருக்கிறது இல்ல. பிரஷர் குடுத்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. இது இந்த மாதிரி மெத்தட் வந்து ஓகே தானாங்க சார்? நீட்லிங் எவ்வளவு நேரம் போடுறீங்க? நீட்லிங் வந்து ஒரு 25 மினிட்ஸ் போடுங்க சார். பரவாயில்ல, தப்பு இல்ல. நீடிலிங் எடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க இமீடியட்டா வரலன்றீங்களா? இல்லங்க சார், கரெக்டா அந்த பிரஷர் வந்து K1 பாயிண்ட்ல பிரஷர் குடுக்குற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. நீட்லிங் எடுத்தாலுமா? ஆமா, எடுத்துறாங்க. இல்லங்க சார், நீடில் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நீட்லிங் வந்து பிரஷர் கொடுத்து. அப்படியே பண்ணணும். உங்களுக்கு நீட்லிங் எடுத்தாலே அவங்க எழுந்துக்குவாங்களே. நீட்லிங் அவங்க எழுந்துக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய டைமிங் ஃபிக்ஸ் பண்றீங்க. சிலதுக்கெல்லாம் வந்து 28 மினிட்ஸ் பண்ணலாம், சிலதுக்கு 12 மினிட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இருக்கிற போது அந்த மொத்த நீடிலும் எடுத்துட்டு பாடி வந்து சில நேரத்துல வந்து அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப் போகும்போது அதுக்கு வந்து திருப்பி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ், 1 மினிட், அதெல்லாம் அதை அப்படியே கேஷுவலா விடுங்க. வேற எதுவும் பண்ண மாட்டான், வந்துருவாங்க. நீடிலிங் எடுத்தாலே அவங்களுக்கு தெரியும். வெரி ரேர்லி உங்களுக்கு K1 போடணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ப்ரெஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீட்லிங் எடுத்தாலே மாறும். நல்ல மயக்கம் வந்தவங்களுக்கே நீட்லிங் எடுத்தோம்னா திரும்பி தெளிஞ்சிருவாங்க. ஓகே சார். நல்லா அந்த சவுண்ட் ஸ்லிப்பா வந்து நல்லா தூங்குறாங்க நீடில் எடுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீடில் எடுத்த பிறகு ஓகே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. ஆமா. ஓகே சார். அதான் சார், இது வந்து கரெக்டான மெத்தடா அப்படின்னு சரி ஒரு டவுட். இல்ல வரும். ஒரு சிலருக்கு நல்லா வந்து ஒரு காமா ஆச்சுன்னா அவங்களுக்கு இதை தூங்காத இருந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க பர்டிகுலர் இந்த மாதிரி 62 பாயிண்ட், இந்த ஏதாவது ஒரு வேலை கேஷுவலா நீங்க தொட்டிருப்பீங்க அந்த மாதிரி பாயிண்ட்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு உண்மையில டீப்பா போயிடுவாங்க. ஏன்னா இந்த K6ம் UB62 போடும்போது மட்டும் இந்த ஒரு பார்க்கணும், தூக்கத்தை நல்லா வர வைக்கும். ஓகே ஓகே சார். மற்ற நீட்லிங் பாயிண்ட் பண்ணும்போது பெருசா வராது, ஆனா இது ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த PC6 அண்டு H9 அண்டு LU9 சேர்த்து போடுவோம். அதாவது புத்தா ட்ரையாங்கிள்னு அது போடும்போது நல்லா தூக்கம் வரும். அதுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதை பத்தி பயப்பட வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ தூங்கணும்னு பெருசா அவசியமே கிடையாது. ஆக்சுவலா தூங்கவே விடக்கூடாது. என்ன கேட்டா நான் தூங்கலாம் விடுறது கிடையாது. நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன், கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா தூங்க விடுறது கொஞ்சம் வேண்டான்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க இதுக்கு வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுவாங்க. இங்க வந்து நல்லா தூக்கம் வருதுன்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லை. இது நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து எனர்ஜியை வந்து பேலன்சிங் பண்ணது உண்மைதான். ஆனா அது தூக்கத்துக்கு கொண்டு போக கூடாது. சும்மா ஏதாவது பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, சரியாயிடும். ஓகே ஓகே சார். இப்போ அவங்களுக்கு இப்ப நீடில் போட்ட இடத்துல அந்த அந்த ஒரு மாதிரி ஊசிக்குள்ள குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி யாருக்காவது ஸ்பெசிபிக்கா வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீடில் எடுக்கும்போது இன்னொரு கை விரலை வச்சு அழுத்திட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டு நீடில் எடுங்க. அதாவது ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த ஸ்போர் ஓப்பன் ஆகும்போது சில நேரத்துல எனர்ஜி டிராவலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அவுட்டர் எனர்ஜி டிராவலிங் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இரிட்டேஷன் சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா நாங்க வந்து செடேஷன் ஒரு பாயிண்ட் இப்போ சொன்ன பாருங்க, அந்த செடேஷன் பண்ணும்போது நீடில் எடுக்கும்போது நீடில் டெக்னிக்கா தான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அதே நேரத்துல டானிஃபிகேஷன் பண்ணும்போது நாங்க ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஓப்பனா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் டானிஃபை ஆகட்டும்னு. ஸோ அதனால அந்த மாதிரி யாருக்காவது இரிட்டேஷன் மாதிரியோ அந்த மாதிரி கண்டினியூஸா அந்த நீடில் பண்ண இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல சும்மா தேய்ச்சி விடுங்க, சரியாயிடும். எடுக்கும்போது நீடில் எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணி எடுங்க, அவ்வளவுதான். ஓகே 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 சார். ஸ்கின் அந்த நீடிலிங் பண்ண இடத்த சைடுல பிடிச்சிக்கிட்டு மெல்ல நீடில் இழுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து 25 மினிட்ஸ் போறோங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் அவ்வளவு அந்த டைம் எடுக்குமா, இல்ல அவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு பொறுத்து அந்த டைமிங் மாறுமா? ரொம்ப கிரானிக்கா இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் இந்த மாதிரிலாம் 28 மினிட்ஸ் பேக் சைட்லயும் ஃப்ரண்ட்ல ஒரு 12 மினிட்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. நம்ம வந்து பொதுவா ஜென்ரலா நம்ம டீல் பண்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் 5 மினிட்ஸே போதும். நான் வந்து இந்த 28 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் பேஷண்ட்லாம் எனக்கு 1000 பேர் பார்த்தா 2 பேர் 3 பேருக்கு தான் டிசைட் பண்ணுவோம். மற்றவங்க எல்லாருக்குமே 5 நிமிஷம் தான். ஸோ 5 நிமிஷமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். ஓகே ஓகே சார். ஓகே 5 மினிட்ஸ் போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜலட்சுமி நீங்க பேசணுங்களா? ஆமாங்க மேம். டைம் ஆயிடுச்சுங்க மேம், கொஞ்சம் குயிக்கா கேட்டுருங்க. இன்னொரு ஒரு ஷேரிங் தான் மேம், ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைக்குங்க ஒரு 8 வயசு இருக்கும். இந்த UB2 வந்து நான் போட்டிருந்தேங்க சார். நீங்க இப்ப சொன்னீங்களேங்க சார், அந்த எரிச்சல் இருந்தது, இச்சிங்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது, டார்க் ரொம்ப ரெட்டா இருந்தது.
UB2 போட்டு போயிட்டு உடனே அவங்க அந்த ஃபீல் நல்லா இருக்குன்னு உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, நல்லா இருக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்ட்டு. நான் ஒரு 2 வீக்ஸ் குறைச்சே போட்டிருந்தேன். அந்த அதே பாயிண்ட் போட்டு நீங்க சொன்னோன்னே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த பாயிண்ட் நம்ம இருக்கோம், அந்த பாயிண்ட் கரெக்டா அந்த இச்சிங்னஸ் போயிருக்கு அப்படின்னு. ரொம்ப கிளாஸ் பாயிண்ட் அது. UB2 வந்து ரொம்ப சேஃப் அண்ட் கிளாசிக் பாயிண்ட். சும்மா ட்ரை பண்ணி எல்லாருமே ஒரு முறை போட்டுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஒரு தடவை போட்டுட்டு படுத்து பாருங்க, அப்படியே மைண்ட்ல என்ன ஓடுது பாருங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுதான் சார், அதை ஷேர் பண்ண மறந்துட்டேன் சார். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேடம் டைம் 9:30 முடிச்சுக்கலாம். டைம் ஆயிருச்சுங்க சார். ஓகே சார் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுங்க சார். பாலாஜி சார். ஓகேப்பா. இப்போ நமக்கு அடுத்த கிளாஸ் வந்து ஜனவரியில் வந்துடுது. 13ஆம் தேதி கிளாஸ் அதனோட கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ சுந்தரம் சார்ட்டு பிளான் பண்ணி வேறு கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்பவும் சிறப்பாக வழக்கம் போல் அருமையாக எடுத்து கொடுத்த சுந்தரம் சாருக்கு நன்றிகள் பல. அதே மாதிரி இந்த ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குற தனலட்சுமி மேடம், ரொம்ப சிறப்பாக ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குற மணிகண்டன், வழக்கமாக ஆர்கனைஸ் பண்ணுறதுல இருக்கிறவங்க தேன்மொழி, மகேஷ் சார், பிந்து சிஸ்டர், இன்னும் மற்ற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ.